ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமால அன்றாட நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்களை பத்தியும், நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இப்ப நாம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். என்னுடைய நண்பர் ஆதவன் பாலா செய்யறது பிடிக்கல, பாலா தப்பான ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்றாரு. ஆதவன் என்ன அர்த்தம்? அவரும் பாவம் சினிமா நடிகர் முயற்சி பண்ணாரு, ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இவன் சக்சஸ் ஆயிட்டானுங்கிற பொறாமல 25 வருஷம் காயலாங்கடைக்கு போகிற வண்டி 25 வருஷம் ஆனோடனே எவன் காயலாங்கடையில் தூக்கி போட்டான்? ஒருத்தன் லண்டன்லேருந்து வருதுங்கிறான், ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து வருதுங்கிறான். இப்போ பாரதிய ஜனதா ஆட்சியில் அப்படிலாம் ஈஸியாக ஒருத்தனுக்கு பணம் வர முடியாது. 10 லட்சம் 60 லட்சம் வந்துச்சுங்க, நேராக வந்துடுவாங்க அமலாக்கப்புரி. உனக்கு எப்படி வந்துச்சு? யார் அனுப்புகிறா? எதுக்காக அனுப்புகிறாங்க? பாலா மேலே பழி சுமத்துவர்கள் எல்லோரும் நியாயம் இல்லாதவர்கள், மனசாட்சி அடகு வைத்தவர்கள். பிரியங்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரவழி. ஏண்டா முட்டை பசங்களை புருஷன் செத்து போயிட்டான், அந்த சோகத்தை அவங்க அப்படி ஆடி தீத்தாங்க. அதில் உனக்கு என்ன வந்துச்சு? உண்மை தெரிஞ்சா பேசலாம். இது என்ன ஈவேராவா? வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நம்ம ஒவ்வொரு டைமும் சினிமாவை பத்தி பேசுறோம், நடிகர் நடிகைகளை பத்தி பேசுறோம். நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சியா நடிகர்களை பத்தி வந்துட்டு இருக்கு. ஸோ வளர்ந்த நடிகர்களை பத்தி வருதுன்னா அது பெரிய விஷயமா பார்க்கப்படாது. இப்பதான் ஒரு சிலர் வளர்ந்துகிட்டு வராங்க, அதுவும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வளர்ந்துட்டு வராங்க. ஆனா அவங்கள வெட்டி விடுற மாதிரி இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாம் அவங்கள பத்தி நெகட்டிவா பேசுறது, விமர்சனங்கள் வைக்கிறது, கான்ட்ரவர்சியா பண்றது, அவங்க பண்றது எல்லாமே ஃபேக்குன்னு சொல்றது, அவங்க வந்துட்டு ஒரு தீவிரவாதின்ற மாதிரியே போர்ட்ரேட் பண்ணி பேசுறாங்க. அதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப பாலாக்கு எவ்வளவு அகைன்ஸ்டான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. அதெல்லாம் உண்மையா? உங்களோட கருத்து என்ன அவரை பத்தி? காய்ச்ச மரம் கல்லடி கொள்ளும்மா. அதாவது விஜய் டிவியிலிருந்து வந்த பலர் இன்றைக்கு தோல்வி முகத்தில் இருக்காங்க. பெரிய அளவில் சிவகார்த்தியனை தவிர யாரும் வரல. இடையில கூட இப்போ புகழ் ஒரு படத்தில் நடிச்சாரு, அந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. இப்போ இன்னொரு படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு, வாழ்த்துக்கள். ஆனால் பாலா இது ஒரு ரொம்ப லோ பட்ஜெட் படம். அந்த லோ பட்ஜெட் படத்தில் பாலா என்ன சொன்னார்? நான் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சம்பளமே கேட்கல. ஏன்னா முதல்ல என்னை ரிஸ்க் எடுத்து படம் எடுக்கிறாரு, அவர்கிட்ட போய் நான் சம்பளம் கேட்டு ஏன் துன்புறுத்தணும் கேட்கலன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் ஏற்கனவே ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஆட்டோ, அப்புறம் ஆம்புலன்ஸு, அப்புறம் நிறைய பேருக்கு டூ வீலரு, அப்புறம் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் சிலர் வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுத்துட்டு இருப்பாங்க. சிலர் கொஞ்சம் பப்ளிசிட்டி வேணும், ஏன்னா அவங்கள பற்றிய ஒரு உயர்வான எண்ணம் மக்கள்கிட்ட வரணும்ல. அதுக்காக அவர் அதை பத்திரிகையாளர்களை கூட்டிலாம் சொல்லலை, அந்த விஷயத்தில் பாராட்டணும். யூடியூப்பில் அங்கங்கே ஃபோட்டோஸ் போட்டார். அப்போ கேபி போலாவுக்கு ஒரு பெரிய பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய மதிப்பு ஏற்பட்டுச்சு. இவ்வளோ, அதாவது அவர் சம்பாதிக்கிறதே கொஞ்சம், அதையும் இப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு இதில் அவருக்கு மேல் வந்துச்சு. ஆனால் இதை பொறுக்க முடியாமல் அவருக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க இல்லையா? எதிரிகள்னா, நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம இன்னும் சினிமாவில் நடிக்க முடியல, இந்த பாருங்க கோயா மாதிரி இருந்தான், ஒரு பெரிய கொண்டையை வச்சுக்கிட்டு அவன் இன்னைக்கு, நான் உண்மையிலே அந்த குக்கு கோமாளியில் பார்க்கும்போது இப்போ வேற மாதிரி இருந்தார், இப்போ வேற மாதிரி ஆயிட்டார். அது காரணம் அந்த டைரக்டர் தான். ஏன்னா அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் ஒரிஜினலாக கதாநாயகன் டைரக்டர் பாலாஜி சக்திவேல், கதாநாயகி அர்ச்சனா, அவங்க தான் மேஜர் போர்ஷன். இவர் அதை கிட்டத்தட்ட ஒரு வில்லனாக தான் வருவார். அப்போ அந்த சமயத்துலேயும் அதை ஒரு கதாநாயகன் சொல்லி அவர் பாராட்டி படம் நல்லா சக்ஸஸ் ஆச்சு. இப்போ அவர் ஆம்புலன்ஸ் டீ வண்டி இல்லை, டீன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, 2 வீலரோ 4 வீலரோ ஆம்புலன்ஸோ பெரிய வெஹிக்கிளோ எதுவாக இருந்தாலும் ரோட்டில் போகும்போது போலீஸ்காரங்க நிறுத்தி செக் பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்படியே ஓரங்கட்டிடுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுவாங்க. இது நடக்கிறது. அப்போ
அதுல ஏதாவது சின்ன தப்பு நடந்துச்சு, இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா போலீஸ்காரங்கிட்ட தான் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆமா. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க, 25 வருஷம் காயலாங்கடைக்கு போகிற வண்டி அப்படின்னு. ஆமா, எடுத்து ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துருக்காரு. தெரிஞ்சு நான் 25 வருஷமா வேகனார் வச்சிருந்தேன். இப்போ தான் புது வாங்கியிருக்கேன். அப்பவும் கிரீன் டேக்ஸ் போடுவாங்க. ஆ. 25 வருஷம் ஆன வெஹிக்கிளுக்கு கிரீன் டேக்ஸ் போடுவாங்க. அது ஓடலாம் ம். அப்படின்னு தான் வந்து அரசாங்கம் கொடுத்துருக்கு. 25 வருஷம் ஆனோடனே எவன் காயலாங்கடையில் தூக்கி போட்டான்? ம். யாரா ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் பழைய யாராவது அதை வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, அதை கொடுப்பாங்க. அதே பொய்யாகி போச்சா? சரி, இவர் வந்து இன்சூரன்ஸ் போடல, மெயின்டெனன்ஸ் இல்ல அப்படிலாம் சொன்னாங்களே. ஏங்க இன்சூரன்ஸு போடலைங்கிறது தப்பு தான். ஆனால் அது அவசர அவசரமாக போய் கட்டிட்டாருன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அது அந்த புகார் நின்று போச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் லண்டன்லேருந்து வருதுங்கிறான், ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து வருதுங்கிறான். இப்போ பாரதிய ஜனதா ஆட்சியில் அப்படிலாம் ஈஸியாக ஒருத்தனுக்கு பணம் வர முடியாது. ம். ஏதோ அவன் சம்பாதிச்சானா ஒரு 50,000 1,00,000 அங்கேருந்து வேலை பார்க்குறவங்க அனுப்பலாம். மற்றபடி இப்படி திடீர்னு 10 லட்சம் 60 லட்சம் வந்துச்சுங்க, நேராக வந்துடுவாங்க அமலாக்க பிரிவு. உனக்கு எப்படி வந்துச்சு, ஆமா. யார் அனுப்புகிறா, எதுக்காக அனுப்புகிறாங்க? ரெண்டாவது இவர் இன்னும் ட்ரஸ்ட் வைக்கல. அப்போ எப்படி இது? ஏன்னா அவர் என்ன 10 லட்சம் 15 லட்சமா கொடுத்தாரு எல்லாத்துக்கா? இல்லை. சும்மா அதாவது ஒருத்தன் மேலே பிடிக்காம மனசு. உதாரணம் சொல்ல போனால் என்னுடைய நண்பர் ஆதவன் வேலை செய்யறாரு. அவரு தொடர்ந்து பாலா செய்யறது பிடிக்கல, பாலா தப்பான ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்றாரு. யார்கிட்டயா மாட்டிக்கிட்டான் சொல்லு, நாங்க போய் அவனை விசாரிக்கோம். அதாவது இப்போ சூர்யா வீட்டில் சமீபத்தில் 50 லட்சம் ரூபா திருடு போயிருக்கு. திருடு போகல, அந்த போலீஸ்காரன் கொடுத்துருக்காரு. அது வந்து இன்னும் சூர்யான்னு எதுவும் சொல்லலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம என்னத்தை சொல்றது இருக்கு? அவங்க உண்மை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் வந்து அங்கிருந்து வந்து இங்கிருந்து வந்ததுன்னா சொல்லு, இன்கம் டேக்ஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடு, அமலாக்கத்துறையில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. இப்போ இந்த அலுவலகத்தில் நான் சம்பளம் வாங்குறேன், இந்த முதலாளி என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு எனக்கு தெரியுமா? தெரியாது. அவர் செய்கிற நல்லது கெட்டதில் எனக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? இல்லை. நான் ஒரு வேலைக்காரன். அதே மாதிரி அவர் வந்து நிறைய கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறாரு, ப்ரொமோஷன் கொடுக்குறாரு, அதெல்லாம் சம்பளம் வருது. இன்னும் சொல்ல போனால் நல்ல சம்பளம். வெளியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் 2 லட்சம் வாங்குறாரு ஒரு ப்ரோக்ராம் போனாச்சு. அதில் வர்ற காசை இப்படி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அது தப்பா ஐயா? சொல்லுங்க. அது வந்து நான் என்ன சொல்கிறேன், இவங்க பேசுகிறவங்கெல்லாம் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, இல்லை இப்படி தான் இருந்திருக்கும், இப்படி பேசுகிறாங்களுடைய கான்ஸ்டண்ட்டாக திட்டவிட்டமாக இந்த பணம் இங்கிருந்து வந்துச்சு. இவர் அவ்வளோ ரொட்டேஷன் பண்ணுறாரு. ஆதவன் சொல்றாரு. ஆதவன் என்ன அர்த்தம்? அவரும் பாவம் சினிமா நடிக்கிற முயற்சி பண்ணாரு, ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இவன் சக்சஸ் ஆயிட்டானுங்கிற பொறாமல பேசுறாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. அவரும் எந்த தப்பு பண்றாருங்கிறத உறுதியா சொல்லவே இல்லை. சிக்கிக்கிட்டாரு. என்ன சிக்கிக்கிட்டாரு? சரி, அந்த சிக்க வச்சிருக்கவர் யாரு அது சொல்லு. வெளிநாட்டவங்களோட கைக்கூலி அப்படிங்கிறாங்க. சரி, வெளிநாட்டுல எந்த நாட்டுக்கு கைக்கூலி சொல்லு? பாகிஸ்தானுக்கா? உடனே பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அப்படி ஒன்றும் இல்லையே. ஒரு இஸ்லாமிய டைரக்டர் படத்தில் நடிச்சாரு, அவ்வளோதான். படம் இஸ்லாமிய டைரக்டர் பண்ணது. அதை தவிர வேற என்ன தப்புயா செஞ்சாரு? அந்த படத்தில் மோடி அந்த 2000 ரூபா 1000 ரூபா செல்லான்னு சொன்னார்ல, அதை சொல்லியிருக்காங்க. உடனே இவர் அப்படி சொல்லியிருக்கிற பட்சத்தில் இவர் ஏதாவது வெளிநாட்டில இருந்து பணம் வந்தால் இப்போ உள்ள பாஜக சும்மா இருக்குமா? இருக்க இல்லை. அப்புறம் ஆனால் பாஜக அரசுடைய யதார்த்த நிலையை அவர் சொன்னார். தப்பு போக்குவரத்துன்னு சொல்லலை, நிகழ்வை படத்தில் எடுத்துருக்காங்க, அதை தப்புன்னு சொல்ல முடியல. அதனால இப்போ பாலா மேல பழி சுமத்துவர்கள் எல்லோரும் நியாயம் இல்லாதவர்கள், மனசாட்சி அடகு வைத்தவர்கள். ஒண்ணு நம்ம உதவி செய்யணும், இல்லாட்டி செய்யறவங்கள பார்த்து எதுவும் சொல்லாம உதவி செய்யறவனுக்கு போய் ஏன் உபதிரம் பண்றீங்க? உங்களால முடியல. கோடீஸ்வரன், அதாவது கோடி 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் பேசாம இருக்காங்க. 10 விஷயம் அவனுக்கு கொடுக்கறது இல்லை, உதவுறது இல்லை.
அவளை எதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் சமீபத்தில் கிழக்கு கிடைச்சாரில் 50 ஏக்கர் நிலம் வாங்கினாரு. 50 ஏக்கர் 50 ஏக்கர் நிலம் 1.5 வருஷம் ஆச்சு. ம். நான் ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவமனை கட்டி கொடுக்க போறேன்னு சொன்னார். இது வரைக்கும் அடிக்கல் கூட நாட்டில். ம். யாரு? சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் சொன்னது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன, இந்த 50 ஏக்கர் நான் இலவச மருத்துவமனை கட்டி கொடுக்க போறேன் ம். அப்படின்னு சொன்னார். இதுவரையும் செய்யல. அவ்வளோ சம்பளம் வாங்குறவர், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், கோடீஸ்வரர் செய்யாத ஒரு பணத்தை நேற்று ஏதோ டிவியில் ஒரு 3 வருஷமா ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு காமெடி கோடை ஷோ போட்டு நடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு படத்தில் நடிச்சுக்கான். அவன் செய்கிறதே கெடுக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய, மனசாட்சி இல்லாதவர்கள். ஓகே. ஸோ பாலாவை பத்தி தவறான புரிதல் இருந்தவங்களுக்கு உங்களோட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா ஒரு சரியான ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, பாலாவை பத்தி கண்டிப்பா. குற்றச்சாட்டை சொல்கிறவர்கள், குற்றம் சுமத்துகிறவர்கள், இந்தா எவிடன்ஸ்ன்னு சொல்லு, அதை விட்டு வாயிலே வடை சுட்டு இருந்த அப்படி. ஓகே. ஸோ ஒருத்தர் இருக்கும்போது அவர் செய்யறத இப்படி கொச்சப்படுத்தி பேசுறது, அவரை வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ இன்னொருத்தர் வந்து இறந்தே போயிட்டார். இன்னொரு காமெடி நடிகர் ரீசெண்டா இறந்து அந்த பேச்சு இப்போ வரைக்கும் அடங்கவே இல்லை. எல்லாருக்குள்ளேயும் அது போய்க்கிட்டே இருக்கு. அதாவது ரோபோ சங்கர் அவரு அவர்கள். பாருங்க, ம். மிகப்பெரிய ஒரு அரண்மனையில தான் வாழ்ந்திருக்காரு. ம். அவருடைய கெட்ட நேரம் அவங்க அப்பா என்ன செஞ்சாரு, இருந்துச்சான்னு தெரியல. அவர் என்ன ஜாதின்னு கூட கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. நான் கூட ஒரு வேற ஆளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் அப்படின்ட்டு. ம். யாருக்குமே தெரியாது. இப்போ அவங்க அக்கா தான் சொன்னாங்க. அப்படி தனியாக வந்து அதே அக்கா என்ன சொல்லுது, நாங்கள் எங்கள் சங்கருக்கு ஒன்றுமே பண்ணலைங்க, எல்லாம் பிரியங்கா பண்ணது தான், பிரியங்காவால் தான் வாழ்ந்தான்னு சொன்னது யாரு? ஆமா. சங்கரோட அக்கா. அக்கா அண்ணன் அந்த கூட அளவுக்கு பிறந்தவங்க. தியாகம் பண்ணி, எனக்கு தெரியுங்க, ரோபோ சங்கருக்கு நான் 500 ரூபா சம்பளம் கொடுத்துருக்கேன், பிரியங்காவுக்கும் 100 ரூபா கொடுத்துருக்கேன். இந்த அம்மாவும் டான்ஸ் ஆடுவாங்க, அவர் வந்து வேறு டான்ஸ் ஆடுவார். 2 பேருக்குள்ள காதல் இருந்தது எனக்கு தெரியும், 2 பேருக்குள்ள சண்டை இருந்தது தெரியும். ஆனால் 2 பேருமே ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருந்தாங்க. ஒருத்தர் உயிருக்கு உயிராக காலிச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க. எவ்வளவு வருஷமா சார் தெரியும் உங்களுக்கு? எனக்கு 30 வருஷம் மேலே தெரியும். அவ்வளவு வருஷமாவே தெரியும். ஆமாம் ஆமாம். அவர் ஃபீல்டுக்குள்ள 18 வர்றது. வருஷத்தில், அதாவது 23 வருஷத்தில் அவர் வந்து எம்ஏ முடிச்சிருப்பாரு. ஆ. முடிச்சிட்டு நேராக அவர் வீட்டிலே அவங்க அக்கா சொன்ன தகவல் என்ன, அவங்களுக்கு இப்போ அவருக்கு ஏதோ போலீஸில் வேலை கிடைச்சது போல. ஓ. அது மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் சினிமாவுக்கு தான் போவேன் ஒத்த காலன்னு சொல்லிட்டு வீட்டை முறைச்சிக்கிட்டு வந்திருக்காரு. ம். மதுரையில இருந்து. ஆமாம். ம். அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து என்ன சொல்லியிருக்கு, ரோபோ சங்கர் குலதெய்வத்துக்கு நான் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன்னா நான் இங்கே வந்து இலவசமாக டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஊருக்கே போய் இலவச டான்ஸ் ஆடும்போது ரோபோ சங்கர் நான் வீட்டுக்கு வரட்டுமான்னு இருக்காரு. வாப்பான்னு சொல்லி 2 பேரும் போயிருக்காங்க. ஓ. அப்போ தான் அவங்க பார்த்துருக்காங்க. ம். அதே மாதிரி ரோபோ சங்கர் சும்மாவும் இல்லை, அவங்க அண்ணன் என் மகளை வீட்டிலே தன்னுடைய மகளா ஆமா. வளர்த்துட்டு இருந்தாங்க. வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய அம்சம். அதாவது நான் அவருக்கு முன்னாலே நடிகனாகிட்டா கூட நான் எல்லா பதிவில் சொல்கிறேன்னா என்னை விட ஒரு திறமைசாலி, ம். அதனால அவர் ஃபாஸ்ட்டாக முன்னேறிட்டாரு ஓகே. அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ அவரோட இறப்பை பத்தி இப்போ தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா விமர்சனங்கள் பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவர் வந்து குடிக்க ஆரம்பிச்சதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்றாங்க. உண்மையிலே என்னதான் சார் நடந்தது? இல்லை இல்லை இல்லை, அதாவது அந்த அளவுக்கு பிரியங்கா தப்பாக இடப்பட முடியாது. ஏன்னா இவ்வளவு நடந்துட்டு 2 வருஷம் முன்னாடி, ம். அப்புறம் ஆள் திடீர்னு குறைஞ்சாரு, ஆமா. திடீர்னு உப்புனாரு. அதனால அவர் வெளியே எங்கேயும் போகலை. ஆனால் ஒரே ஒரு சந்தேகத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சமீபத்தில் சிலோனுக்கு போனாரு, அப்போ பிரியங்காவும் கூட போயிருக்காங்க. அப்போ வந்து அந்த குரூப் இதில் சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரில. ஏன்னா அடிக்கடி அவர் வந்து வெளியூர்களுக்கு சிலோனுக்கு வெளிநாடுகளுக்கு போகிறார், போறாரு. ஆமா. போயிட்டு வர்றாரு. அப்போ தான் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியலை. ஓகே. ஆனால் பிரியங்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேரவழி. ம். கணவனை ரொம்ப உயிருக்கு உயிராக பாதுகாத்தவங்க. அவங்க மேலே எந்த குறையும் சொல்லவே கூடாது, நாக்கு அழியிரும். நம்ம இப்படி சொல்றோம் சார். ஆனா வெளியில எல்லாரும் அவங்க ஆடின அந்த டான்ஸ பத்தி விமர்சனம் பண்ணி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்களே. ஏன்னா நெறைய பேர் ஆதரவா பேசினாலும் நெறைய பேர் எதிர்ப்பும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு கணவனோட இறுதி சடங்குல ஒரு மனைவியே எப்படி ஆட முடியும் அப்படின்றது. ஏன்டா முட்டை பசங்களை, அவங்க புருஷன் செத்து போயிட்டான், அந்த சோகத்தை அவங்க அப்படி ஆடி தீத்தாங்க. அதில் உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன மேத்து வெடியுது? அது அன்பு பிணைப்பு. இப்போ
சமீபத்தில் கூட டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் மாஸ்டர் ராபர்ட் மாஸ்டர் அவங்க அம்மா அம்மா இறந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கு டான்ஸ் அவர் ஆடினாங்க. ஆடினாரு. ஆமா, அதை யாரும் எதுவுமே சொல்லல. அதனால அது தப்பு. அது உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது தன் கணவன் தெய்வன்ட்ட போயிட்டானே அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணதே தவிர, மற்றபடி அதை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் தகுதியே கிடையாது. விமர்சிக்க கூடாது. அப்படி மீறி விமர்சிச்சா தப்பு. அந்த பாவம் சும்மா விடாது. கண்டிப்பா சார். அது மட்டும் இல்லாம சின்மயி வந்து அத பத்தி பேசியிருந்தாங்க. அந்த பூ பொட்டெல்லாம் ஏன் எடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட்டு இந்த கலாச்சாரத்தையே மாத்துங்க. இப்ப வரைக்கும் நம்ம 2025ல இருக்கோம். அவங்க வந்து அந்த பூ வச்சுட்டோம்னா அழுவாங்க. இப்படி பூ வைக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த வீடியோலாம் போட்டு பார்க்குறவங்க மனசையும் கலங்கடிச்சதுனால சின்மயி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாரி சடங்குகள் பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல அந்த சடங்குகள் வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு இசைவோட நடக்கிற விஷயம். ஓகே. நாம அந்த சடங்குகளை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஓகே. மாத்த முடியாது. ரோபோ சங்கர் வீட்ல அவங்க என்ன அவங்க மனைவி நினைச்சாங்களோ அதை அவங்க செயல்படுத்துறாங்க. ஓகே. இதுல சின்மயிக்கு என்ன இதுல விமர்சிக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லையே. அது அவங்க வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை முறை, அவங்க சம்பிரதாயம். அதை நம்ம இடையில புகுந்து கலாய்க்கிறதுக்கோ விமர்சிக்கிறதுக்கோ சொல்றதுக்கோ உரிமை கிடையவே கிடையாது. தப்பு. அப்படி பேசவே கூடாது. ஏன்னா அவங்க கலாச்சாரம் என்னன்னு சின்மயிக்கு தெரியாது. ஆமா. சின்மயி தெரிஞ்சா பேசலாம். இது என்ன ஈவேராவா சொல்றதுக்கு? ஆமா. கரெக்ட். ஈவேரா சொல்லி நானும் கேட்கல. அதை ஞாபகம் வச்சுங்க. ஈவேரா பல விஷயங்கள்ல ரொம்ப கான்ட்ரவர்சியா முரண்பாடா செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அதெல்லாம் எவனா பின்பற்றினானா? இல்ல. அவர் 100 விஷயம் சொன்னதுல ஒரு 20 விஷயம் நல்ல விஷயங்கள். மீதி 80 விஷயங்கள் கலாச்சாரத்துக்கு விரோதமான விஷயங்கள் தான். அதை நம்ம பேசுகிறோமா? பேசக்கூடாது. தப்பு அது. அவங்கவுங்க சம்பிரதாயத்தில் அவங்களுக்கு இருக்குது. சிலர் 30வது நாள் வைப்பாங்க, சிலர் 3வது நாள் வச்சு விடுவாங்க, சிலர் வந்து அந்த வளையெல்லாம் இப்படி உடைப்பாங்க. அது மட்டும் இல்லை, விதவைகளுக்கு ஒரு புடவையே கொடுப்பாங்க அதுக்கு முன்னால். அந்த சம்பிரதாயத்தில் நம்ம தப்பாக சொல்ல முடியுமா? சம்பிரதாயங்களை தப்பாக சொல்கிறது. சம்பிரதாயங்களை அவங்க விரும்புகிறாங்க, அவங்க நிறைவேற்றுறாங்க, செயல்படுத்துகிறாங்க. நமக்கு என்ன அதில்? அது சொல்லவே கூடாது. அதேமாதிரி தயவு செய்து இனிமேலாவது திருமதி ரோபோ சங்கர் மரணத்தில் அந்த இறுதி உருவத்தில் டான்ஸ் ஆடுறத யாரும் விமர்சிக்காதீங்க. தப்பு. ஓகே சார். சூப்பரான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா பல பேர் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எஸ்வி சேகர் கூட வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு நீங்களும் ஒரு சரியான ஒரு ஆதரவு குடுத்து தான் வந்து பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.